ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். 14/4/2026 அன்று வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சில ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்கிக்கிட்டு தான் போகும் இந்த பிரபவ ஆண்டு. அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம்னா, சூரியனும் சுக்கிரனும் மேசத்தில் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்குது, சிம்மத்தில் கேது இருக்குது, கும்பத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்காங்க, மீனத்தில் சனி புதன் மற்றும் செவ்வாய்னு எல்லா கிரகங்களும் ஒரு விதமான ஒரு காம்பினேஷனில் தான் உட்கார்ந்துருக்கு. இந்த காம்பினேஷன் உலக அளவில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை உருவாக்கி தரப்போகுது, இல்லை என்னென்ன விதமான தீமைகளை உருவாக்கி தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் சுமூகமாக உட்கார்ந்து வேலை செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதமான ஏற்றத்தையே உருவாக்கி தரும். கடுமையான உழைப்பை வைத்து உழைக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் சில சிக்கல்களும் நெருக்கடிகளும் உருவாக்கி தரும். இது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வரமும் ஒரு நெருக்கடியுமாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த வருடத்தின் ராஜாவாக குருவே வருகிறார், மந்திரியாக செவ்வாய் வருகிறார். ஸோ ராஜாவாக குரு வரும்போது குரு தன்னுடைய தன்மைகள் முழுவதையும் அப்படியே உலகமெங்கும் பரப்புவார். அப்போது கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அப்புறம் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, கோவில்களில் கூட்டம் நிரம்பி வழியும், மக்கள் மத குருமார்களை தேடி போவாங்க, எல்லா மதங்களின் மீதும் நம்பிக்கை ஏற்படும், பற்றுதல் ஏற்படும். இந்த மாதிரியாக அதோடு சேர்த்து பள்ளிக்கூடம், வாத்தியார், இதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும். உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆடிட்டர் தொழில், அப்புறம் குருவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய நீதிபதி தொழில், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது என்னென்னா, ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டு செய்யக்கூடிய உற்பத்தி துறை, விவசாயம் மற்றும் போக்குவரத்து, அடிப்படையாக செய்யக்கூடிய உடல் உழைப்பை வாங்கக்கூடிய தொழில்கள், இயந்திரம் சார்ந்தவை, இதை எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் போகும். விலைவாசிகள் உயரக்கூடும், சில இடங்களில் ஸ்தம்பித்து மீண்டும் உயிர் பெற்று வரும். இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பானதாக இல்லைன்னு சொல்லலாம். 2026 தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கல்யாணத்தை தவிர பாக்கி எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் கல்யாணமே செய்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஏதாவது தடை தாமதத்தை உருவாக்குவார். ஏற்கனவே திருமணமானவங்களை பிரித்து வைப்பார். இந்த மாதிரி கோளாறு பண்ணுவார். சரிங்க, இந்த கல்யாணம் தாண்டி மற்ற விஷயம் எப்படின்னா, மற்றது எல்லாமே அற்புதமாக இருக்குது, அமோகமாக இருக்குது. கடன் வாங்கி வீடு கட்டணுமா, தாராளமாக கட்டலாம். இந்த நேரம் தான் ஒரு சூப்பரான அற்புதமான அட்டகாசமான நேரம்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கி தொழில் விரிவுபடுத்துகிறீங்க அப்படின்னா, ஆமாம், நீங்கள் தாராளமாக செய்யலாம். காசு உடனே வருமானம் வராது, சிறுக சிறுக வரும். ஆனால் ஸ்டாண்டர்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அப்படியே ஸ்லோவாக ஒரே மாதிரி வரும். திடீர்னு அதிகம், திடீர்னு கம்மி, அப்படி தான் வரவே வராது, வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் கையில் வந்த பணம் எதுவும் உங்கள் கையில் தங்காதுன்றதை புரிஞ்சுக்கிங்க. ஒன்று நீங்கள் கடன் வாங்குவீங்க, இல்லைன்னா கடன் கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வட்டி கட்டுவீங்க, இல்லையா நீங்கள் தங்க நகை வாங்குவீங்க, ஆடம்பர பொருள் வாங்குவீங்க, அழகு பொருள் வாங்குவீங்க, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க. இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி செய்வீங்க. எதுவுமே வாங்கலைன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய்ட்டு அந்த காசை கொடுத்துருவீங்க. ஆனால் மொத்தத்தில் உங்களுக்கு பண வரவு என்பது தடையே இருக்காது. தடை இல்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் பிரச்சனை இல்லை. லவ் பண்ணுறவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா பார்த்து கரெக்டாக இருந்துங்க. தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. 2ல் சனி இருக்குது. அப்போ நாக்கில் சனின்னு வரும்போதே உங்களுடைய பேச்சுக்கள் ரொம்ப குதர்க்கமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஆவேசமாக தான் இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்கள் வரும். வீண் பேச்சுக்கள், வெட்டி பேச்சுக்கள், கேலி பேச்சுக்கள், இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய அந்த உறவை கெடுத்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. விட்டா போதுண்டா சாமின்னு உங்களை விட்டு ஓடிடுவாங்க. அதனால் இந்த தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்.
லக்னத்திலேயே ராகு இருக்குது. அந்த ராகு இன்னொரு 9 மாதம் இல்லை 9 மாதம் இருக்க போகிறாரு. அந்த 9 மாதத்தில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணத்தான் பார்ப்பார். ஸோ எப்படி பார்த்தாலும் மினிமம் 6 மாதத்தை டேமேஜ் பண்ண பார்ப்பார். என்னென்ன பண்ணுவார்னா, ஒரு மனசு ஒரு நிலையில் இருக்க விட மாட்டார். அம்மாவுக்கு உடம்பு கெடுற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவார். திடீர்னு எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா அப்படின்னு யோசிக்க வைப்பார். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை வைப்பார். இல்லைன்னா மனசு வந்து அமைதி இல்லாமல் படபடப்பாகவே இருக்கும், பயம் இருக்கும், காரணமே தெரியாத சில ஒரு மாதிரி குற்ற உணர்வுகளை உண்டாக்கி வைக்கும், தவறு செய்ய தூண்டும். எல்லா வேலையும் இந்த ராகு செய்யும். திடீர்னு வந்து உங்களுக்கு தெய்வ வழிபாடு மேலே ஒரு பயங்கரமான ஆர்வம் வரும். அப்புறம் நான் போயிட்டு மந்திரம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி உட்காருவீங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நான் கும்பிட்றேன்னு சொல்லுவீங்க. என்னென்னமோ கோளாறு பண்ணும் இந்த ராகு. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மட்டும் இந்த ராகுவால் எதுவுமே செய்ய முடியாது. முதல்ல மனசை பிடிச்சி தான் ஆட்ட பார்க்கும். மனசை அதுக்கிட்ட தராதிங்க, நீங்கள் உங்கள் கையிலேயே வச்சுக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யோகா தியானம் இல்லை அப்படின்னா ஏதாவது புதுசாக கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் மனசை செலுத்துங்க. ராகு கிட்ட கொடுக்காதீங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கணவரை உங்கள் கூட இருந்து பிரிப்பார். இல்லை அப்படின்னா கணவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வரும், முதுகு பிடிப்பு வரும், இடுப்பில் பிரச்சனை வரும், நெஞ்சில் பிரச்சனை வரும், இப்படி ஏதாவது வரும் இல்லையா, கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோளாறாக கொடுத்து ஒரு சின்னதாக உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த காலம் சூப்பரான பொன்னான காலம். அவங்களுக்கு கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். குழந்தைகள் வகையில் ஏதாவது தேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உடனே செஞ்சுருங்க. ஒரு நல்ல காலம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் போயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு பெருசாக கவனம் செலுத்த முடியாது. அவங்களுக்கு உடம்பு கெட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்னடா வேணும் ஏதுடா வேணும்னா, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, அதை சரி பண்ணி கொடு, அதுவே போதும் அப்படின்னுவான். இந்த மாதிரியான நெருக்கடிகளெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. கடன் எப்படி பார்த்தாலும் கடன் வந்துடும். அதனால் கடனை எதுக்காக வாங்க போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கிங்க. சுபகடனாக வச்சுக்க முடியுமான்னு பாருங்கள். வண்டி வாகனம் வேணும்னா வாங்குங்க, அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல வண்டி வாகனமே உங்களுக்கு அமையும். கேட்குற பக்கம் கடன் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு உடனே இப்போ கடன் கிடைக்கும். இல்லைங்க நான் கடனே எதிர்பார்க்கலைங்க அப்படின்னா வலுக்கட்டாயமாக யாராவது கையில் கொண்டு வந்து காசை கொடுத்து கடனாளி ஆக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு எது செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்களே யோசித்து முடிவெடுங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் கோளாறு பிடிச்ச காலம்தான் சொல்லணும். திடீர்னு மக்கள் ஆதரவு கூடுற மாதிரி கூடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். இருந்தாலும் நீங்கள் எப்படியும் மேலே ஏறி வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னு ஏதாவது முயற்சி இருந்துச்சுன்னா ஓடிடுங்க. நிஜமாகவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அவ்வளோதான் தீர்ந்துடும். நீங்கள் அந்த சாமி கும்பிட வேண்டாம், அது இது எதுவும் செய்ய வேண்டாம். எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வாங்க, ஒரு லாங் ட்ரிப்பு போயிட்டு வாங்க, வெளியூரில் போய் வேலை செய்ய பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது உங்கள் பிரச்சனை எல்லாம் மொத்தமாக தீர்ந்துடும். அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது, மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது தான் எல்லா பஞ்சாயத்தும் வந்து சேரும், எல்லா பிரச்சனையும் வந்து சேரும். படிக்கிற குழந்தைங்க யாராவது கும்பராசியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு தான் கொஞ்சம் கோளாறு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அரசாங்க உத்தியோகத்தில் செய்கிறவங்க கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்குங்க. தேவையில்லாத பேச்சு, மேலதிகாரியை பற்றி வதந்தி பேசுறது, கிசுகிசு பேசுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலம். ஏன்னா அவங்களுக்கு இவ்வளவு நாள் அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள், செஞ்ச விஷயங்களுடைய பலன்கள் இப்போ கிடைக்கும். அதன் மூலமாக அவங்களுக்கு சில விஷயங்கள் யாருக்குமே தெரியாத புரியாத விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரிஞ்சு அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஞானமும் தெளிவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர் இவ்வளவு நாள் செஞ்சிட்டு இருந்த ஆசிரியர் பணியிலையும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆசிரியர்கள் தேவையில்லாமல் யாரை பற்றியும் தப்பு பேசாதீங்க, குழந்தைகளை அடிக்காதீங்க, தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. கூட வேலை செய்கிற ஆண் டீச்சரோ பெண் டீச்சரோ கரெக்டாக இருந்துக்குங்க. தேவையில்லாத சிக்கலில் போய் சிக்கினீங்க அப்படின்னா உங்களை பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலம். மனது ஒருநிலைப்படும். யாருக்குமே புரியாத தெரியாத புரிஞ்சிக்கவே முடியாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சிக்கிட்டு அதை கிளியர் பண்ணுவீங்க. நிறைய சாதனைகள் சாதிப்பீங்க. நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும். நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். யாரு கூடயும் சண்டை போடாதீங்க. எல்லாத்தையும் தட்டி கொடுத்து வேலை வாங்க முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக அமையும். ஆலோசனை கொடுக்குற தொழிலில் இருக்கிறவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க, கன்சல்ட்டிங் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே, குறிப்பாக ஃபைனான்சியல் கன்சல்ட்டிங் வச்சுருக்கிறவங்க கரெக்டாக இருக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத தவறான ஆலோசனைகளை யாருக்கும் கொடுத்து அவங்கள சிக்கலில் விட்டுறாதீங்க. நீங்கள் உங்கள் மனசும் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா
நீங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் அமோகமாக ஜெயிச்சிருவீங்க. இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய கணிப்புகள் தவறாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. விண்வெளித்துறை, ஆய்வுத்துறை இது போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்க, உளவுத்துறையில் இருக்கிறவங்க, இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பொன்னான காலம்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எண்ணெய் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, கல்ஃபில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க. டம்முன்னு குண்டை தூக்கி தலை மேலே போட்டாலும் போட்டுருவானுங்க. இல்லைன்னா இவனுங்க பிரச்சனை நம்ம வேலையை கெடுத்து விடுவாங்க. ஒரு 6 மாதம் 8 மாதங்கிறது உங்களுக்கு சித்திரவதை தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருக்கிற இடத்த விட்டு இப்போ இடம் மாறணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மாறிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. ஃப்ளைட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த 6 மாதத்துக்கு அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அடுத்த ஒரு 2-3 மாதம் தான் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்துடும். ஃபுல்லாக ஒர்க் வந்துடும். பழையபடி எல்லாமே நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க. நிறைய புது வேலைகள் கிடைக்கும். இருக்கிற கம்பெனிலேருந்து புது கம்பெனிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை ஒட்டி நடக்கும். போலீஸ் துறை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. தீயணைப்பு துறையும் சரி, சிறைத்துறையும் சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு அங்கே வேலை செய்கிற இடத்துல ஏதாவது சிக்கல் பிரச்சனை மாட்டிக்கிறதுக்கும், சிறைச்சாலையில் இருக்கிறவங்க உள்ளே இருக்கிற கைதிகள் அவங்களே ஏதாவது செஞ்சுக்கிட்டு உங்களை பிடிச்சி இழுத்து விட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறோம், பெரிய சிக்கலில் போய் விட்டுருவோம். சிறைத்துறையில் வேலை செஞ்சவங்களை தூக்கி சிறையில் வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் மாட்டிக்காதீங்க. எந்த இடத்துலையும் கவனமாக இருக்க பாருங்கள். 2ஆம் இடத்து சனி குடும்பத்தை பிரித்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் இருக்கிற ராகு உங்களை எப்படியோ சிந்திக்க வைக்கும். சிந்தனைகள் உங்கள் கைக்குள்ளேயே இருக்காது. தப்பாக யோசிக்க வைக்கும். இல்லைன்னா உங்களுடைய நல்ல சிந்தனையை அப்படியே மடைமாற்றி விட்டு நான் ஏன் இப்படி யோசித்தேன்னு கேட்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். தவறுகள் செஞ்சிடாதீங்க, மாட்டிக்காதீங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். ஏதாவது மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான காலம். நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்த விஷயத்துக்கெல்லாம் இப்போ டக்குன்னு அந்த ஒரு யுரேக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு சிந்தனைகள் நிறைய பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்குது. வெடிகுண்டு, சுரங்கத்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது ஆயுதங்கள் தயாரிக்க போய் ஆயுதங்கள் உங்களையே பதம் பார்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டங்களெல்லாம் நல்லா தான் இருக்கும். இறைச்சி கடை, அதை ஒட்டி இருக்கிற தொழில்கள் எல்லாமே நல்லா இருக்கும். கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இறைச்சி இது போல் இருக்கிறது எல்லாமே நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தைரியமாக இந்த விஷயங்களை இறங்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். ஸோ நாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். நிறைய விஷயங்கள் நல்லது தான் செய்யும், நிறைய விஷயங்கள் கெட்டது தான் செய்யும். இது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கோம். ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. 3 மாதம் ஒரு டைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 6 மாதம் இன்னொரு விதமாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 3 மாதம் வேறு விதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக மாறும்போது உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கும். உங்களுடைய கெட்ட காலம்னு சொன்னால் கூட அதிகபட்சம் 3 மாதம் தான் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ டென்ஷன் ஆகாமல் அந்த காலங்களை கடந்து போக பாருங்கள். உங்களை காப்பாற்றுறது அப்படின்னா விநாயகர் தான் உங்களை காப்பாற்றுவார். குறிப்பாக வளர்பிறை ஏகாதசி திதியும் பரணி நட்சத்திரமும் கூடிய நாளில் எங்கேயோ இருக்கிற ஒரு விநாயகரை பிடிச்சிக்கிங்க. அது உங்கள் பக்கத்திலே இருந்தாலும் சரி, இல்லை தூரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எங்கே பிரியப்பட்ட விநாயகர் இருக்காரோ அவரை பிடிச்சி சாமி கும்பிட்டு வாங்க. அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாத்துங்க, அவருக்கு ஒரு வெள்ளருக்கு மாலை சாத்துங்க. இல்லை அப்படின்னா அந்த கோயில் பெரிய கோயிலாக இருந்தால் போயிட்டு ஒரு 4-5 மணி நேரம் அந்த கோயிலே உட்கார்ந்துருங்க. அந்த விநாயகருக்கு ஒரு எண்ணெய் காப்பு சேர்த்த முடியுமா அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் செய்யும்போது உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் உங்கள் பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே உங்களுடைய அந்த கெட்ட காலத்தை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கும், நல்ல காலங்கள் இன்னும் அற்புதமான நல்ல காலங்களாக மாறுறதுக்கும் உதவியாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.